அரசாணை 230 படி 2.0 திட்ட அறிக்கையை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலக சங்கம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலக சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண்மை உதவி அலுவலர்கள், திட்ட அலுவலர்கள், களப்பணி அலுவலர்களின் பணி உயர்வு திட்டத்தை வேளாண்மைத்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1980ஆம் ஆண்டுக்கு முன்னர் கடைபிடிக்கப்பட்ட வேளாண்மை அலுவலர் பணிகளை தற்போது தொடர வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் அருள், தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள 2.0 திட்டம் வேளாண்மை அலுவலர்களுக்கு பணிச்சுமையை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். பணிச்சுமையை குறைத்து விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் ஏற்கனவே அரசு அறிவித்த 230 அரசாணையின்படி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். தங்களது இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் இயக்க ரீதியாக 5 கட்ட போராட்டங்களை அறிவிக்க உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். தமிழக அரசு 2023 நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுடைய விருப்பத்தின் பேரில் கோரிக்கையை ஏற்றும் எங்கள் சங்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய களப்பணி அலுவலர்களை ஒருங்கிணைத்து 2.0 என்ற பெயரில் இந்த களப்பணி அலுவலர்களுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அதனை தொடர்ந்து அரசாணை 230 வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணையை முழுமையாக எவ்வித மாற்றமும் செய்யாமல் 4343 களப்பணி அலுவலர்களை கொண்டு 1127 ஹெக்டேர் சாகுபடி பரப்புக்கு ஒரு வேளாண்மை விரிவாக்க அலுவலர் என்ற பெயரில் பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.